தமிழக அரசியலில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கி இருக்கிறது. பல வருடங்களாக திரையுலகில் மக்கள் மனதை வென்ற விஜய் இப்போது அரசியலிலும் வெற்றி பெற்றுள்ளார். இளைஞர்கள் கொண்டாடுகிறார்கள், ஆதரவாளர்கள் உற்சாகத்தில் மூழ்கியுள்ளனர். மாற்றம் வந்துவிட்டது என்று பலர் நம்புகிறார்கள். ஆனால் இப்போது எல்லோருடைய மனதிலும் ஒரே கேள்வி: விஜய் சொன்ன வாக்குறுதிகள் உண்மையிலேயே நிறைவேறுமா? வேலைவாய்ப்பு, ஊழல் ஒழிப்பு, இளைஞர்களுக்கான புதிய திட்டங்கள், கல்வி மற்றும் மருத்துவ மாற்றங்கள், தாலிக்கு ஒரு சவரன் தங்கம், தாய்மாமன் சீர், தங்க மோதிரம், சிறப்பு நீதிமன்றம், இவையெல்லாம் தேர்தல் மேடையில் கேட்க மிகவும் அழகாக இருந்தது. ஆனால் அரசியல் என்பது சினிமா கிளைமேக்ஸ் அல்ல. ஒரு காட்சி எடுத்தால் முடிந்து விடாது. இங்கே ஒவ்வொரு முடிவுக்கும் எதிர்ப்பு இருக்கும், ஒவ்வொரு மாற்றத்துக்கும் தடைகள் இருக்கும். விஜய் உண்மையில் மக்களுக்காக போராடுவாரா, அல்லது முன்னாள் அரசியல்வாதிகளைப் போலவே அதிகாரத்தின் சக்கரத்தில் சிக்கிக்கொள்வாரா? திராவிட கட்சிகளுக்கு மாற்றா, இல்லை திராவிடத்தின் நீட்சியா? தமிழகம் இப்போது காத்திருக்கிறது. ஒரு நடிகரின் வெற்றியை அல்ல, ஒரு தலைவரின் செயல்பாட்டை. வாக்குறுதி கொடுப்பது எளிது, ஆனால் அதை நிறைவேற்றுவதுதான் உண்மையான வெற்றி. விஜய் சாதிப்பாரா, அல்லது இது இன்னொரு அரசியல் கனவா? உங்களுடைய கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி அரசியல் ஷார்ட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீர்கள்.